அதுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் நிர்வாக ரீதியில் மாவட்ட கலெக்டர் அவர்களும் அதே போல் நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளும் வந்து சிறப்பாக செய்து கொடுத்து நாம் ஆட்சி அமைத்த குறுகிய காலகட்டத்துக்குள்ளாகவே இந்த கோபுரத்தின் பணிகள் எல்லாமே மிக தீவிரமாக முடிவடைக்கப்பட்டு இன்றைக்கு அந்த கோபுரம் வந்து பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது, திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாதை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறோம். நிறைய நிர்வாக ரீசன்ஸ் இருக்குது. கடந்த கால ஆட்சியில் எதற்காக தாமதம் பண்ணாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் போய் நீங்க கேள்வி கேட்கணும். 80 வருடமா அந்த அடிமனை பிரச்சனை தீராம இருக்கு. அது எப்ப பள்ளியை தொடர்ந்து இந்த தாடி கும்பலி அந்த பிரச்சனை வந்திருக்கு, பெருமாள் கோயிலில் பிரச்சனை வந்திருக்கு. அதில் சம்பந்தப்பட்டவங்க எல்லாமே நீதித்துறையில் இருக்கிறவங்களாம் வக்கீல் வழக்கறிஞர்கள் தான் இருக்காங்க. அது எப்படி நீங்கள் மீட்டு கொண்டு வரும்? அதாவது இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நிலம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் பெரும்பாலானவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலங்கள் அல்லது அந்த அறக்கட்டளை நிர்வகிக்கக்கூடிய நபர்களுடைய பெயர்கள் இருக்கக்கூடிய நிலங்கள். ஆனால் என்ன அப்படின்னா அந்த நிலத்தை எதற்காக கொடுத்துருக்காங்க, என்ன பர்பஸ்க்காக அவங்க முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கோயில்களுக்கு தர்ம காரியங்கள் செய்வதற்காக அந்த நிலங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது இண்டிவிஜுவல் பேரில் இருந்தாலும் அறக்கட்டளை பேரில் இருந்தாலும் இந்த பர்பஸ்க்கு தான் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எழுதி வச்சுட்டு அந்த காலத்திலேயே வந்து கோயில்களுக்காக அதெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நிறைய இடங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பர்பஸை மறைச்சிட்டு சில நீதிமன்ற வழக்குகள் ஆர்டர்ஸ் மூலமாகவும் இல்லை வந்து மற்ற சில நிர்வாக ரீதியிலான சில விஷயங்கள் மூலம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பர்பஸை மறைச்சிட்டு அறநிலையத்துறையின் கவனத்திற்கு வராமல் இது போன்ற பத்திரப்பதிவுகள் வந்து நடக்குது அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு விஷயங்களும். இந்த ஒவ்வொரு விஷயமும் நம்ம கவனத்துக்கு வந்த உடனேயே நம்ம சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும், காவல்துறை ரீதியாக நடக்கிறது எல்லா நடவடிக்கையும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு காலமும் இது போன்ற கோயில் சொத்துக்களாக இருந்தாலும் இல்லை கோயிலுக்கு தர்ம காரியங்கள் செய்வதற்காக கொடுக்கப்பட்ட அறக்கட்டளையின் சொத்துக்களாக இருந்தாலும் அது அந்த பர்பஸ்க்கு நிச்சயமாக இருக்கும். அதை ஒரு இடத்துலையும் இந்து சமய அறநிலையத்துறை கைவிடாது. போட்டு டைரக்ஷன் வாங்கி தான் சார் பண்ணுறாங்க. அதுதான் சார் சொல்கிறேன். எப்படி வந்து பழனியில் வந்து ஒரு ரெஃப்யூசல் ஸ்லிப்பை வச்சு கோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு ஆர்டரை வாங்கிட்டு அந்த இடத்த பத்திரப்பதிவு செஞ்சாங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. ஈவன் இந்த பழனி விவகாரத்திலையுமே மாண்புமை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய மாண்புமை நீதிபதி அவர்கள் தன்னுடைய அந்த இதில் ஜட்ஜ்மெண்ட்லேயே சொல்லியிருக்கிறாரு, ஏற்கனவே இந்த கும்பல் வந்து தனி நீதிபதியினுடைய அந்த வழக்கில் நீதிபதியும் நீதிமன்றத்தையும் ஏமாற்றி இது போன்ற ஒரு ஆர்டர்ஸை பெற்றிருக்காங்கன்றதை நீதிபதியே மென்ஷன் பண்ணுறாரு. அப்போ இப்படிப்பட்ட இடங்கள்ல அந்த கேஸ் நம்ம கவனத்திற்கு வந்த உடனே நம்ம உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம். கோர்ட்டில் வந்து நம்ம அப்பீல் போகிறோம், போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்குறோம், எல்லாமே பண்ணுறோம். இன்றைக்கி அந்த பழனி நம்ம ரிட்ரைவ் பண்ணிட்டோம். அந்த மாதிரி நம்ம கவனத்துக்கு வந்த உடனே நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது தான் தப்பு. கடந்த கால ஆட்சியில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இதே போல் ஒரு அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலம் வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர்களுக்கு வந்து பவர் மாற்றம் செய்யப்பட்டது. பல்வேறு இடங்களில் பவர் மாற்றம் செய்வதற்கான முயற்சி, பத்திரப்பதிவு செய்வதற்கான முயற்சி நடந்துச்சு. அப்படின்றது நம்ம கவனத்துக்கு வந்த உடனேயே 5 வருடங்களாக கடந்த ஆட்சியில் அந்த கேஸ் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல, காவல்துறை புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆனால் இன்றைக்கு நாம் ஆட்சிக்கு வந்த உடனே என்னுடைய கவனத்திற்கு வந்த உடனேயே கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் விவகாரத்தில் யாரெல்லாம் விற்றவர்கள் வாங்கியவர்கள் இருக்காங்களோ அத்தனை பேர் மேலேயும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து உடனடியாக 19 பேர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டுச்சு. அந்த 19 பேர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இன்று கைது நடவடிக்கை இருக்கிறது. மதுரையில் கைது பண்ணியிருக்கிறாங்க, விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ நம்முடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இது போல தவறுகள் நடக்கிறது நம்ம கவனத்துக்கு வந்த உடனே அவங்க நடவடிக்கை எடுக்கிறோம். நடவடிக்கை எடுக்காம இருந்தா நீங்க சொல்றது நியாயம். நடவடிக்கை நம்ம எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? கடந்த 5 வருஷம் ஏன் நடவடிக்கை எடுக்காம என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கடந்த ஆட்சியாளர்கள்லாம் தூங்கிக்கிட்டு இருந்தாங்களா? கோயிலை காப்பாற்றுறோம், கோயிலை நாங்கள் தான் மீட்டுறோம், நாங்கள் தான் வந்து கோயிலை காக்க வந்தவர்கள், நாங்கள் தான் வந்து கோயில் நிலங்களை மீட்க வந்தவர்கள்லாம் பேசினாங்களா கடந்த 5 வருஷத்துல? ஏன் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வழக்கில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தூங்கிட்டு இருந்தாங்களா? ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் கைது பண்ணல? இப்போ நாங்கள் வந்தோன்னே எப்படி கைது பண்ணோம்? அப்போ நடவடிக்கை தான் முக்கியம். கோயில் சொத்துக்களை மீட்பதிலும் அறக்கட்டளை சொத்துக்கள் எந்த பர்பஸ்க்காக கொடுக்கப்பட்டுச்சோ அந்த பர்பஸை நிறைவேற்றுவதிலும் இந்து சமய அறநிலையத்துறை மிக தீவிரமாக கண்ணாக இருக்கிறது. ஆட்சி அமைந்த பிறகு எவ்வளவு கோயில் திருப்பணிகளுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறோம்? பழைய திருப்பணிகள் எதுவும் விரைவுபடுத்தி இருக்கோமா? ஏற்கனவே இருக்கக்கூடிய திருப்பணிகள் எல்லாமே நம்ம விரைவுபடுத்தி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதை தவிர வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் நம்முடைய அறிவிப்புகள் வெளியாகும். எத்தனை கோயில்களை நம்ம திருப்பணிகள் செய்ய போறோம், எவ்வளவு கும்பாபிஷேகங்கள் செய்ய போறோம், எத்தனை கோயில்கள் வந்து முழுமையாக சிதிலமடைந்த நிலைகளில் தமிழ்நாட்டில் இருக்கு, அது எத்தனை கோயில்கள் நம்ம எடுத்து செய்ய போறோம், பார்ஷியலா சிதிலமடைந்திருக்க கோயில்கள் எத்தனை கோயில் நம்ம எடுக்க போறோம், எவ்வளவு குளங்களை சீரமைக்க போறோம், எவ்வளவு தேர்களை நம்ம சீரமைக்க போறோம், அத்தனையும் வருகின்ற மானிய கோரிக்கை என்பது அறிவிப்பாக வெளியிட போறோம். மக்களின் நீண்ட நாளுக்கு ஒரு அடிமனை பிரச்சனைக்கு எப்போ சார் தீர்வு கிடைக்கும்? அடிமனை பிரச்சனை வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். அது நீதிமன்றத்தில் அந்த வழக்குகள்லாம் வந்துச்சு. அது மிகப்பெரிய சட்ட போராட்டம் அது இருக்கிறது. அது முழுவதுமாக சட்ட வல்லுநர்களால் ஆராய்ச்சி செய்யப்பட்டு அதற்கு என்ன விதமான முன்னெடுப்பு எடுக்கணுமோ நிச்சயமாக எடுக்கும். ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு நிறைய மாநிலத்திலிருந்து சாமி கும்பிட வராங்க சார். எவ்வளோ சமயபுரத்தில் கிட்டத்தட்ட 300 கிலோ தங்கம் டெபாசிட் பண்ணாங்க லாஸ்ட் இயர். அந்த மாதிரி எவ்வளோ ஆயிருக்கு இந்த கடந்த 5 ஆண்டுகள் எவ்வளோ ஆயிருக்கு? அந்த டேட்டாஸ்லாம் நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து டேட்டாஸ் எடுக்கலாம். நான் அதை நீங்கள் தரவுகள்லாம் நான் வாங்கிட்டு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். செல்ஃபோன் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சாமி கும்பிட வரக்கூடிய திருக்கோயிலில் செல்ஃபோன் எடுத்து வரக்கூடாது அப்படின்ற உத்தரவு எப்படி நம்ம நடைமுறைப்படுத்த போகிறோம்?
ஏற்கனவே நீதிமன்றங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கோவில்களுக்குள்ள மொபைல் ஃபோன்கள் அனுமதிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஆர்டர்ஸ் இருக்குது. இன்றைக்கு வந்து நம்ம பல்வேறு இடங்களில் சோசியல் மீடியாக்களில் பல வீடியோக்கள் வருவதை நம்ம கண்கூடாக பார்க்குறோம். நிறைய கோயில்கள் நிறைய பேர் சொல்லலாம் இதெல்லாம் முன்னாடியே இருக்கிறத திரும்பவும் அறிவிச்சிருக்காரெல்லாம் நேற்று வந்து சில பேர் வந்து கேலி கிண்டல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல ஒரு ஸ்கீம் இருக்குது, ஒரு திட்டங்கள் இருக்குதுன்னா அது எப்படி செயல்படுத்துறன்றதை பார்க்கணும். கடந்த கால ஆட்சியில் அது செயல்படுத்தவே கிடையாது. இன்றைக்கு கோயில்களில் உள்ள கருவறையில் வீடியோ எடுத்து வெளியில் வருது, கோயிலுக்குள்ளே போகும்போது வீடியோக்கள் வருது. அப்போ இதையெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு மிக துரிதமாக திட்டங்களை தீட்டணும். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், முதல்ல வந்து முதுநிலை திருக்கோயில்களை கையில் எடுக்கிறோம். முதுநிலை திருக்கோயில்களில் அதற்கேற்ற இடமும் அதற்கேற்ற வந்து நமக்கு வருமானமும் இருக்கிறதுனால முதல்ல முதுநிலை திருக்கோயில்களை கையில் எடுத்து வருகின்ற செப்டம்பர் 1ஆம் தேதிக்குள்ளாக முதுநிலை திருக்கோயில்கள் அனைத்துலையுமே பார்த்தீங்கன்னா மொபைல் கவுண்டர்களை வந்து அமைக்க சொல்லி பாதுகாப்பான முறையில் மொபைல்களை பாதுகாக்கக்கூடிய கவுண்டர்களை அமைக்க சொல்லியிருக்கோம். இந்த கவுண்டர்கள் செப்டம்பர் 1க்குள்ள அமைத்து முடித்த உடனேயே அனைத்து முதுநிலை கோயில்களில் முதல் கட்டமாக பொதுமக்கள் வந்து கோயிலுக்குள்ள வந்து மொபைல்கள் வந்து எடுத்துகிட்டு போய் பயன்படுத்துவதற்கான நம்ம வந்து தடைகளை வந்து நம்ம கொண்டு வரோம். மொபைல் ஃபோனை வந்து அங்கே நம்ம கவுண்டரில் கொடுத்துட்றோம். தயவு கூர்ந்து அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் நான் ஒரு சின்ன கோரிக்கை வச்சுக்கிறேன். இதன் மூலமாக மக்களுக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நாம் வந்து கோயிலுக்குள்ள சாமி கும்பிட போகிறது வந்து நம்முடைய மன நிறைவுக்காக போகிறோம், நம்முடைய மன அமைதிக்காக போகிறோம். அப்படி இருக்கும்போது கோயிலுக்குள்ள மொபைல் ஃபோன் பயன்படுத்துவது அப்படின்றது தேவையற்ற ஒன்று. கோயிலுக்குள்ள வந்து மொபைல் ஃபோன்களை மிகச் சிறப்பாக இருக்கின்றது. அதே போல் பத்திரிகையாளர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் இதன் வாயிலாக ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டை வச்சுக்கிறேன். நீங்களாம் நினச்சிங்கன்னா இந்த பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் வரும்பொழுது இல்லை முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்கள்லாம் வரும்பொழுது கோவில் அந்த வளாகத்திற்கு வெளியே நீங்கள் எவ்வளோ வேணால் பேட்டி எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். கோவிலுக்குள்ளேயே போய் அவங்க செல்வதையெல்லாம் வீடியோ எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் கடந்த முறை பழனிக்கு செல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய மீடியா நண்பர்கள்ட்ட சொன்னேன், ஐயா கோவிலுக்குள்ளே நான் போகிறதெல்லாம் நீங்கள் வீடியோ எடுக்க வேண்டாம், அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க, கருவறை கிட்ட வரைக்கும் வந்து நீங்கள் வீடியோ எடுக்க வேண்டாம், தயவு செய்து கோச்சிக்காதீங்கன்னு சொன்னேன். மீடியா நண்பர்களுடைய ஒத்துழைப்பு இதற்கு உண்மையிலே தேவைப்படுகிறது. மீடியா நண்பர்கள் கோவிலுக்கு உள்ளாக இது போன்ற செலிபிரிட்டிஸ் வரும்பொழுது இல்லை வந்து முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்கள்லாம் வரும்போது புரோட்டோகால் பீப்புள்ஸ் வரும்போது இது போன்ற கோவிலுக்கு உள்ள வீடியோ எடுப்பதை தயவு செய்து தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்றத உங்ககிட்ட ஒரு அன்பான கோரிக்கையாக தான் வைக்கிறேன். நீங்கள் கோவிலுக்கு வெளியில் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம், பேட்டி எடுத்துக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், அது வந்து கோவிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய விஷயம். கோவிலுக்குள்ளே அவர்கள் செல்லும் போது இந்த மாதிரியான வீடியோ பதிவுகளும் ஃபோட்டோ பதிவுகளும் தவிர்க்க வேண்டும் என்று உங்கள் இருகரம் கூப்பி மீடியா நண்பர்களை அன்போடு வேண்டிக்கிறேன். இந்த நடைமுறை வந்து அதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருக்கும் சார். அதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருக்கும். லஞ்ச புகார்கள் வந்தால் அது மீதான நடவடிக்கை தீவிரமாக எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ நான் கூட தான் இமெயில் ஐடி வந்து அறிவிச்சிருந்தேன். அந்த இமெயில் ஐடியில் வரக்கூடிய மெயில்கள் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். சட்ட ரீதியாக வல்லுநர்களோட ஆலோசனை செஞ்சுட்டு இருக்கேன். பட் எல்லாத்துக்கும் ஒரு கால அவகாசம் தேவை இல்லையா? எல்லாத்தையுமே ஒரே நாளில் செஞ்சிட முடியாது இல்லையா? அதற்கான பணிகள் நம்ம ஈடுபட்டிருக்கோம். நிச்சயம் தொடர்ந்து அதுக்கான பணிகள் எடுப்போம்.